Hi viewers, welcome to Tamil 360 TV. தலைமுடி உதிர்வை தடுக்கும் கற்றாழை. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். தலைமுடி உதிர்றது சாதாரண பிரச்சனை தான். அப்படினாலும் கூட அளவுக்கு அதிகமா முடி கொட்டுச்சுனா தலைமுடியோட அடர்த்தி குறைஞ்சிரும். தலைமுடி உதிர்ற பிரச்சனையை இயற்கையான ரெண்டு பொருளை வச்சு தீர்வு காண முடியும். அந்த ரெண்டு இயற்கையான பொருள் என்னன்னா கத்தாழை, எலுமிச்சை. ஃபர்ஸ்ட் தலைமுடி கொட்டுறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல்புக்கு ஊட்டம் கொடுத்தாதான் முடி உதிர்வை தடுக்க முடியும். தலைமுடி உதிர்றதுக்கு 85% பொடுகு தான் காரணம். மீதி 15% தலைமுடி ட்ரையாக இருக்கிறதுனாலையும் அதிக நேரம் வெயிலில் இருந்தாலும் தலைமுடி கொட்டும். இந்த பொடுகை தலை சருமத்தில் இருந்து அடியோட நீக்க எலுமிச்சையும் தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கற்றாழையும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கத்தாழையிலேருந்து ஜெல் எடுத்துக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கத்தாழையை பறிச்சோன்னே யூஸ் பண்ணக்கூடாது. நான் பறித்து வச்சு 2 நாள் ஆகுது பாருங்கள், அந்த எல்லோ ஃப்ளூயிட் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்களும் கத்தாழையை பறிச்சோன்னே அந்த எல்லோ ஃப்ளூயிட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த காஞ்சிருக்க போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. என்னோடய தலைமுடிக்கு கத்தாழை ஜெல் 1/2 கப் தேவைப்படுது, அதனால் நான் இவ்வளோ கட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கத்தாழையை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ண தேவையில்லை. வெளியிலேயே 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க தோலை எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே இருக்க தோலை எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஜெல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஜெல் எடுத்தாச்சு. இந்த கத்தாழை ஜெல் இந்த ஜெல் ஃபார்மில் நம்ம தலைக்கு அப்ளை பண்ண முடியாது, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லை ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜெல் கூட 2 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி தலைமுடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். வாரத்துக்கு 2லேருந்து 3 டைம் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். யூஸ் பண்ண ஆரம்பித்து 2 மாதத்துக்குள்ளே தலைமுடி உதிர்றது குறைஞ்சிரும். அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே தலையில் ஊற விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்கேல்பில் நல்லா இறங்கும். 2 மணி நேரம் முடியலன்னா அட்லீஸ்ட் மினிமம் 1 ஹவராவது தலையில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, அதை தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம். நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தலைமுடியை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் தலைமுடியை அலாசிட்டேன். தலைமுடி நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த கத்தாழை ஜெல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு முடி உதிர்றது எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.